ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரைக்க தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, இது ரெண்டுத்தையும் மழன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தேங்காய், அரை மூடி தேங்காய், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் மழன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது 2 தான் அரைக்க தேவையானது. அப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பட்டை 2, கிராம்பு 3, 1/4 ஸ்பூன் சீரகம், மராட்டி முக்கு 2, பிரிஞ்சி இலை 1, 3 ஸ்பூன் எண்ணெய், வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, நண்டு 3/4 கிலோ நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கலாம். ஒரு வானல் வச்சு எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நான் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். தாளிக்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு உப்பு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதக்கும் போது வெங்காயத்தோட உப்பு போட்டால் நம்மளுக்கு சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா வெங்காயம் வதங்க வைக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் விழுத இதில் சேர்த்துக்கணும். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு மூடி போட்டு மூடி வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். மூடி வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வதங்கிடுச்சு. போட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நண்டை சேர்த்துக்கலாம். நண்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட. அப்போ தான் மசாலா வந்து நண்டோட எல்லாம் நல்லா சேரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நண்டு நல்லா வேகணும். வேகிற வரைக்கும்
நம்ம மூடி போட்டு வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு நண்டு கிரேவி ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மாலாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.